கடலைக்கறி குழம்பு பண்ண போகிறேன். இது நேற்றே ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கிடலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்க போகிறேன். கடலையை, தேங்காய், இந்த பேக் தோல்லாம் எடுத்துட்டேன். பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து போட்டு அரைக்க போகிறேன். கடலை நல்லா வெந்துருச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு வறுத்துக்க போகிறேன். மிளகாய் நான் கொஞ்சம் தான் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். தனியா, அதுக்கப்புறமா சோம்பு, சீரகம், மிளகு, கடுகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். நான் 1/4 கிலோ கடலைக்காய் தான் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட போகிறேன். ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது, ரொம்ப மசாலா அதிகமாகிடும். 1/4 கிலோவுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டால் போதும். அதை கொஞ்சம் நம்ம வறுத்துக்கிடலாம். அதை வறுத்துட்டு இப்போ இந்த வறுத்துட்ட பிறகு இதை வறுத்துட்டு மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், தனியா, கடுகு, வெந்தயம், சோம்பு இவ்வளோ போட்டு வறுக்கிறேன். வறுத்துட்ட பிறகு அதோடைய இஞ்சி, பூண்டு, தேங்காய், தக்காளி இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுப்போம். இந்த கடலையும் இஞ்சி, கடலைக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாடலில் செய்து பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க வேண்டியது தான். மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். கடலையில் உப்பு போட்டு அரைச்சிட்டோம். அதனால் இப்போ உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம். மட்டன் மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், அவிச்சு வச்ச சுண்டல், கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன். கடலைக்கறி குழம்பு